சிந்து பெருவி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா காயத்ரி கல்யாணம் நல்லபடியாக நடக்க போகிற நேரத்தில் செலியனை மகாவும் எசக்கியும் சேர்ந்து கடத்திடுவாங்க. மகா எதுக்காக இந்த வேலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தன்னோட தம்பி எசக்கிக்கு காயத்ரியை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற பிளான்காக இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க. ஆனால் எல்லாரும் பார்த்திங்க அப்படின்னா மாறன் சம்பவத்தை தான் செலியனை கடத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா காயத்ரி கல்யாணம் நடக்குமோ நடக்காதா அப்படிங்கிற பதட்டத்தில் அன்னபூர்ணி மயங்கி விழுந்துருவாங்க. அந்த பதட்டத்திலே எல்லாரும் அழுதுகிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் கூட பார்த்திங்க அப்படின்னா அவங்கள காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இல்லாமல் மகா பார்த்திங்க அப்படின்னா அவங்க அம்மா நல்லபடியாக பொழைச்சி வரணும் அப்படின்னா உனக்கு கல்யாணம் நடக்கணும், உனக்கு கல்யாணம் நல்லபடியாக நடந்தால் தான் உங்கள் அம்மா எந்த பிரச்சனையும் இல்லாமல் உயிர் மீண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி மனசை மாற்றி நீ போ காயத்ரி, சீக்கிரம் மணமேடிக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கோ, எஸ்ஐக்கியை கல்யாணம் பண்ணிக்கோ, அப்போ தான் உங்கள் அம்மா சீக்கிரம் பொழைச்சி வருவாங்கன்னு சொல்லிட்டு மகா பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் கூட காயத்ரியை பிரெயின் வாஷ் பண்ணி எஸ்ஐக்கிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி காயத்ரியும் நான் எஸ்ஐக்கியே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அண்ணன், எஸ்ஐக்கியே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அண்ணின்னு சொல்லிட்டு அவங்க எல்லார்ட்டையுமே சொல்லிட்டு மணமேடைக்கு போகிறாங்க. இதை எல்லாருமே தடுக்க நினைக்கிறாங்க. ஆனால் யாருனாலுமே தடுக்க முடியல. எல்லாத்தையும் மீறி மகா காயத்ரி மணமேடைக்கு கூட்டிகிட்டு போய் எஸ்ஐக்கிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க. இது எல்லாத்தையும் தடுத்துட்டு எப்படி செலியன் வரப்போகிறாரு, செலியன் கரெக்டான நேரத்துக்கு காயத்ரியை கல்யாணம் பண்ணிப்பாரா, இல்லை எஸ்ஐக்கு அதுக்குள்ளே காயத்ரி கழுத்தில் தாலி கட்டிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.